வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் சினிமால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எடுத்த எடுப்புலேயே அதித்தி சங்கரோட நியூஸ் தான். இப்போ எல்லாருமே அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருந்தாலும் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காங்களே இவங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நடிகையாக மாறிப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய பந்தா அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவருடைய அப்பா நமக்கு தெரியும், சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் இப்போ படம்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களை பற்றியும் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, நேசிப்பாயா அப்படின்ற படத்தில் விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்தில் நடிக்கிறாங்க. இது இல்லாமல் அதில் ஆகாஷ் முரளி, அது தான் அவங்க அதர்வா முரளியோட நடிக்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு படத்தையும் சைன் ஆயிட்டாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ஹீரோவா அர்ஜுன் தாஸ் நடிக்கிறாரு. மாஸ்டர் படத்தில் வில்லனா பார்த்துருப்போம், விக்ரம் படத்தில் தான் நடிச்சாச்சு. இவரும் ஒரு 2 படத்தில் நடிச்சாச்சு. பட் இருந்தாலும் இவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் தனி செட்டுங்க அப்படின்னு நமக்கு தெரியும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்போ இவர் இதில் இருக்காரு. ஸ்ரீகாந்த் வந்து அறிமுக இயக்குனர். அவர் இந்த படத்தை இயக்குறாரு. படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்க கிடையாது. ஆனால் படத்துடைய பூஜையெல்லாம் போட்டு படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் டைட்டில் டிசைட் பண்ண போறாங்க. அதாகப்பட்டது என்ன தெரியுதுன்னா, அதித்தி சங்கர் தொடர்ச்சியாக நிறைய படங்களில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த லாங்குவேஜில் நடிக்கிறதுக்கும் காத்திருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் தமிழில் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவோம், ஒரு 25 படம் நடிச்சிடணும், அதுக்கப்புறமா அதர் லாங்குவேஜில் நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல அதித்தி சங்கர் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. தேரே இஷ்க் மெயின் அப்படின்ற படத்தில் தனுஷ் நடிக்கிறாரு. ஆனந்த் இந்த திரைப்படத்தை இயக்குறாருன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். படத்துடைய ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போறீங்க, இன்னும் ஹீரோயினை பற்றி எதுவுமே சொல்லலையப்பா அப்படின்னு பார்த்தா திரிபதி திம்ரி தான் இதில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. பாலிவுட்ல ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடிய ஒரு நடிகை, அந்த நடிகை இப்போ தனுஷ்க்கு ஜோடி ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி தனுஷ்க்கு தமிழ்ல எந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்களோ அதே மாதிரி பாலிவுட்லயும் உண்டு. ஸோ எனிவேஸ், இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேரம் படம் மூலியமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான இயக்குனர் தான் அல்போன்ஸ் புத்திரன். அதுக்கப்புறமா மலையாள இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு இயக்குனராக மாறிட்டாரு. ஏன்னா அவர் பிரேமம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா அவர் ரேஞ்சே வேறன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த படங்களை எடுத்திருந்தாலும் இப்போ சாண்டியை வச்சு கிஃப்ட் அப்படின்ற படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் தான் இப்போ அவர் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம். இதை தாண்டி ஒரு இன்டர்வியூல இப்போ அவர் சொல்லியிருக்கிறது பயங்கரமான ஒரு விஷயம்பா, எப்போ இதை பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா, அவர்கிட்ட ஒரு கதை இருக்கிறதாவும், அந்த கதையில அஜித் ரஜினி 2 பேருமே சேர்ந்து நடிக்கணும், அப்படி ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், ரொம்ப கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் இப்பெல்லாம் நிறைய பேர் வந்தாச்சு. அதனால இவங்க படத்தில் அவங்க நடிக்கணுமா அப்படின்லாம் இப்போ பார்ஷியாலிட்டியே பார்க்கறது கிடையாது. எல்லாருமே எல்லா படத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. பேன் இந்தியா படம்லாம் இப்போ வரது இல்லையா? ஏன் ஜெயிலர்லாம் எடுத்துக்காங்க, அதில் வேற பாலிவுட் மாலிவுட் அப்படின்னு எல்லாரையும் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கலையா? லியோ படம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ டெஃபினட்டாக அப்படி ஒரு படம் கொடுக்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 பேரை வச்சும் படம் பண்ண நான் தயாராக இருக்கேன், என் கதையை அவங்க கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா 2 பேருடைய ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஊர்வசி ரத்துலா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு லெஜெண்ட் படம் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த படத்தில் அவங்க ஹீரோயினா நடிச்சது மூலியமா தான் தமிழ் சினிமாக்கே தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா தெலுங்குல 4 படம் நடிச்சாங்க. ஆனால் 4மே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக அவங்க எந்த படத்துலையுமே நடிக்கலைன்ற ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாலிவுட்லேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இந்த வரிசையில் தான் பாலகிருஷ்ணாவுடைய 109 திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஃபைட்டு காட்சியில் ஒரு ஆக்சிடென்ட். இதனால ஊர்வசி ரத்துலாவுடைய காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. உடனே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சிகிச்சை போய்கிட்டு இருக்கு. ஃப்ராக்சர் இருக்கிறலாம் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அவங்களால எந்திரிக்கவே முடியாது. அதனால படத்துடைய டீம் பேசாமல் அவங்க இல்லாத ஸ்கெடியூல் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ப்ரேயராகவே பிளான் பண்ணி ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால சீக்கிரமாகவே ஊர்வசி ரத்துலாக்கு சரியாகணும்னு அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் அஜய் ஞானமுத்து அப்படின்னு சொல்லும்போது டிமாண்டி காலனி நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும். 2015 ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆன இந்த படம் வாட் அ ஹாரர் டெரர் அப்படின்ற மாதிரி இந்த படம் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அதுக்கு அடுத்த படமே நயன்தாரா, அதர்வா, அனுராக் கஷ்யப், விஜய் சேதுபதினு இமைக்கா நொடிகள்னு ஒரு படம் கொடுத்து அந்த படமும் விமர்சன ரீதியாகவும் நல்ல சக்சஸ், வசூல் ரீதியாகவும் ஓகே தான். அண்ட் இதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறமா கோபுரா அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க. கதையில தான் டெப்தா இருந்தாலும் படம் பெரிதா பேசப்படவே இல்லை. சரி, இது இப்படியே விட்டுறக்கூடாது, பேசாம இன்னொன்று கையில் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தூசி தட்டி எடுத்த ஒரு படம் தான் டிமாண்டி காலனி 2. இந்த படத்துடைய கதைக்களம் அப்பவே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு போல கம்ப்ளீட் பண்றதுக்கு. எனிவேஸ், இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஒரு வழியா படத்தை பத்தின அப்டேட் சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 15 இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டோங்க. படம் சீக்கிரமாகவே உங்களை டெரராக மிரட்ட வைக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆல்ரெடி ஹாரர் சப்ஜெக்ட்லாம் கையில் எடுத்தாலே ஹிட்டு, அரண்மனை ஹிட்டு, அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ காஞ்சனாவும் கையில் எடுத்தாச்சு. ஸோ ஒரு பெரிய கேப் இருக்கும். அதனால அதுக்கு இடையில இப்படி ஒரு டிமாண்டி காலனி படத்தை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நல்ல சஜஷன் தான் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் இப்போ சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமாவில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.